லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 2022ஆம் ஆண்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊராகிய திருக்குவளையில் முதலமைச்சரால் கூடுதல் பள்ளிகளில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தை மாணவர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டு தொடங்கி வைத்தார். முன்னதாக அவர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கடல் தாண்டி கனடாவிலும் அமலாகிறது என பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு தயாரா என கேள்வி எழுப்பினார். ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை எதிர்க்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் கேட்டாங்க. அதனால தான் இந்த கிட்டத்தட்ட 18,50,000 அரசு பள்ளி மாணவ மாணவியை வயிறார சாப்பிட காரணமான இந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்தியிருக்கிறேன். இனிமேல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த 2,23,000க்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க. நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சிச்சு, கேள்வி கேட்குது. மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்குது. பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது. ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நாம் அவங்க கிட்ட கேட்குற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை தேவையற்றது, அதான் எதிர்க்கிறோம். ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம். இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர்கல்விகளுக்கும் ஏராளமான திட்டங்களை தீட்டுக்கிறோம். எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம். மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும். மாணவ செல்வங்களை படிங்க படிங்க படிங்க. நீங்கள் உயர படிங்க. நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும், இந்த நாடும் உயரும். இதையடுத்து திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு கூட்ரோட்டில் 2 புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகள் மற்றும் 8 புதிய புறநகர் பேருந்துகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.